ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இனப்பெருக்கம் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ தூண்டலும் துலங்கலும், சமநிலை பேணுதல், வளர்சிதை மாற்றம், இந்த 3 டாப்பிக்கையும் பார்க்கலாம். தூண்டலும் துலங்கலும் உயிரினங்கள் அனைத்தும் அவற்றின் சுற்றுப்புறத்தை நன்கு உணரக்கூடியன. இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் சார்ந்த தூண்டல்களுக்கு தகுந்த துலங்கல்களை வெளிப்படுத்துகின்றன. அதாவது எல்லா உயிரினங்களும், உயிருள்ள எல்லா பொருட்களுக்குமே தங்களோட சுற்றுச்சூழலை உணரக்கூடிய திறன் இருக்குது. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய திறனும் இருக்குது. இந்த துலங்கல் இயற்பியல் துலங்களாக இருக்கலாம், வேதியியல் துலங்களாக இருக்கலாம், இல்லை உயிரியல் துலங்களாக இருக்கலாம். என்ன அப்படின்னு புரியல அப்படின்னா, இப்போது ஏதாவது ஒரு பொருள் சூடாக இருக்குது, நீங்கள் கையை வச்சுட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம கையை எடுத்துருவோம். தெரியாமல் வச்சுட்டோன்னா கையை உடனே எடுத்துருவோம். ஸோ ஒரு சூடான பொருள் தொடும்போது உடனே நம்ம கையை எடுக்கிறோம்ல, இதுதான் என்னது, இயற்பியல் துலங்கல். ஃபிசிக்கலாக நம்ம கையை எடுக்கிறோம்ல, இதுதான் இயற்பியல் துலங்கல். சூடாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது, உடனே கையை எடுக்கிறோம். வேதியியல் துலங்கல் அப்படின்னா, இப்போ வீட்டில் ஏதாவது சமைக்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது சமைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது சமைக்கிறாங்கன்னா உடனே உங்கள் வாயில் எச்சி ஊறுதில்ல, அது வேதியியல் துலங்கல். ஓகேவா? அந்த வாசனை நம்ம மூக்கு வழியாக நுகர்ந்து உடனே அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஓகே. உயிரியல் துலங்கல் அப்படின்னா, ஒரு மான் சிங்கத்தை பார்த்து ஓடுறது உயிரியல் துலங்கல். அந்த மானுக்கு தெரியும் சிங்கம் தன்னை சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது உயிரியல் துலங்கல். இந்த மாதிரி எல்லா உயிரினங்களுக்குமே தங்களோட சுற்றுச்சூழலை உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய திறன் இருக்குது. அதுதான் என்னது, தூண்டலும் துலங்கலும். விலங்குகள் அவற்றின் உணர்வு உறுப்புகள் மூலம் சுற்றுப்புறத்தை நன்கு உணர்ந்து கொள்கின்றன. இதனை உணர்வு நிலை என்கின்றோம். விலங்குகள் அப்புறம் மனிதர்கள், இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சுற்றுப்புறத்தை அவங்க எப்படி உணர்றாங்கன்னா, அவங்களோட உணர்வு உறுப்புகள் மூலமாக. உணர்வு உறுப்புகள்னா என்ன, சென்ஸ் ஆர்கன், அதாவது கண், மூக்கு, காது, தோல், இது எல்லாமே உணர்வு உறுப்புகள். சரியா? ஸோ இது மூலமாக நம்ம உணர்றோம். இதை நம்ம உணர்வு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாவரங்கள் எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது? எல்லா உயிரினங்களும் இருக்குது அப்படின்னா தாவரங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? தாவரங்கள் சூரிய ஒளியை நோக்கி வளைவதும், தொட்டார் சினுங்கி தாவர இலைகள் தொட்டவுடன் மூடிக்கொள்வதும் தாவரங்களில் காணப்படும் தூண்டல்களுக்கேற்ற துலங்கல்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ஸோ பிளான்ட்ஸ் சூரியனை நோக்கி வளையிறது, அதுக்கப்புறம் நம்ம தொட்டார் சினிங்க தொட்ட உடனே அது வாடிடும். ஸோ இது மூலமாக அது அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்குது. ஓகேவா? இதான் இங்கே சொல்கிறாங்க. இவ்வகை துலங்கல்கள் உறுத்துணர்வு என அழைக்கப்படுகின்றன. இதுதான் தூண்டலும் துலங்கலும். நல்லா புரிஞ்சுதா? அடுத்தது சமநிலை பேணுதல். சுற்றுச்சூழலுக்கேற்ப உயிரினங்கள் தங்களை ஒழுங்குபடுத்தி கொள்வதுடன் சீரான உடல்நிலையையும் பாதுகாத்து கொள்கின்றன. இது சமநிலை பேணுதல் என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலை உயிரினங்கள் சூழ்நிலைக்கேற்ப அகநிலையை நிலைப்படுத்தி கொண்டு வாழ உதவுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, எல்லா உயிரினங்களும் அவங்களோட உடல்நிலையை சீராக பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வெளியே ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரொம்ப வெயில் அடித்து ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட பாடியோட டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் தான். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வெளியே ஹீட் ஆகும்போது நம்ம பாடியும் ஹீட் ஆகும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வியர்வை மூலமாக பாடி கூல் டவுன் பண்ணுது. ஓகேவா? கூல் டவுன் பண்ணி அதே நார்மல் டெம்பரேச்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குது. இதுதான் இதுக்கான மீனிங். அதே மாதிரி இப்போ ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா அந்த சமயத்தில் ரொம்ப கூல் ஆயிரும். நம்ம பாடியிலையும் ஓரளவுக்கு தான் கூல் இருக்கணும். அதுக்கு கீழே ரொம்ப கூல் ஆச்சு அப்படின்னா அப்போவும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். இதுக்காக தான் இந்த மாதிரி கூலாக இருக்கும்போது நம்ம பாடி ஒரு மாதிரி ஷிவர் ஆகுதில்ல, நடுங்குதில்ல, இது மூலமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஹீட்டை கொடுக்குது. சரியா? ஸோ இதுதான் சொல்கிறாங்க அவங்களோட பாடி ஸ்டேட்டை, உடல்நிலையை சீராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போது மனிதர்கள் ஓகே, விலங்குகள் எப்படி அப்படின்னு கேட்பீங்க. இப்போது அனிமல்ஸ், இப்போ டாக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயில் அடிக்கும்போது அவங்களோட நாக்கை வெளியே நீட்டி ஒரு மாதிரி இன்ஹேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இது மூலமாக அது அதோட பாடியை மெயின்டைன் பண்ணிக்குது. சரியா? இதுதான் சமநிலை பேணுதல். நல்லா புரிஞ்சுதில்ல? அடுத்தது வளர்சிதை மாற்றம். வளர்சிதை மாற்றம் உயிருள்ள செல்களில் நடைபெறுகின்ற அனைத்து வேதிவினைகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வளர்சிதை மாற்றம் என்கிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா உயிரினமும் செல்களால் தான் இருக்குது. இந்த செல்களில் எக்கச்சக்கமான வேதிவினைகள், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கலை அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் ஆகாது, எதுவுமே நடக்காது, ஒரு உயிரினமே வாழ முடியாது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்தால் தான் ஒரு உயிரினம் வாழவே முடியும்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்து வளர்றீங்கல்ல, வளர்றதுக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. நம்ம சாப்பிட்றதுக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. செரிமானம் ஆகிறதுக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். எல்லாமே ஒரு உயிரினம் வந்து வாழணும் அப்படின்னா அதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் தெரியும்ல, இந்த மாதிரி இப்போ வந்து தண்ணி இருக்குல்ல, தண்ணியே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக தான் ஃபார்ம் ஆகுது. அதாவது 2 moles ஆஃப் H2 2 mol H2வும் ப்ளஸ் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நம்மளுக்கு H2O ஃபார்ம் ஆகுது. தெரியும்ல, இந்த மாதிரி தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து தான் நம்மளுக்கு வாட்டரே கிடைக்கிது. இப்போ பாருங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இல்லாமல் உயிரினங்கள் வாழவே முடியாது. இந்த மாதிரி நடக்கிற ஒரே சமயத்தில் நம்ம பாடியில் வந்து ஒரே சமயத்தில் எக்கச்சக்கமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். சரியா? ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மொத்தமாக சேர்த்து நம்ம வளர்சிதை மாற்றம் என்கிறோம். சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து உருவாக்குற ப்ராசஸாக இருக்கும், சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உடைக்கிற ப்ராசஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ப்ராசஸையும் சேர்த்து வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வளர்சிதை மாற்றம் அப்படின்னா வளர் மாற்றம் ப்ளஸ் சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தா இருக்குல்ல, வளர் மாற்றம் ப்ளஸ் சிதைவு மாற்றம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையும் சேர்த்து தான் வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வளர் மாற்றத்துக்கு வந்து ஆனபாலிசம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், சிதை மாற்றத்தை கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, வளர் மாற்றம், சிதைவு மாற்றம். இவை இரண்டிற்கும் இடையான வேறுபாடுகள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் இதை ரீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வளர் மாற்றம். புரோட்டோபிளாச கட்டமைப்பு வினைகள். சிறு சிறு மூலக்கூறுகள் இணைந்து பெரிய மூலக்கூறு உண்டாக்கப்படுகிறது. வேதியிய ஆற்றல் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு அமினோ அமிலங்கள் சேர்ந்து புரதம் உற்பத்தியாதல். சிதைவு மாற்றம். சிதைவூட்டும் வினைகள். பெரிய மூலக்கூறு சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைக்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், உண்டாக்கப்படுகிறது, உருவாக்குற ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன், உடைக்கப்படுகிறது, உடைக்கிற ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறேன். சேமிக்கப்பட்ட வேதியிய ஆற்றல் வெளிவிடப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு குளுக்கோஸ் மூலக்கூறு நீராகவும் CO2 ஆகவும் சிதைவுறுதல். இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வளர் மாற்றம் நடக்கும்போது இங்கே பாருங்கள், வளர் மாற்றம் நடக்கும்போது வந்து சின்ன சின்ன மூலக்கூறுகள் ஒன்றா சேர்ந்து பெரிய மூலக்கூறுகளாக மாறும். இப்போது குளுக்கோஸ் இருக்குல்ல, குளுக்கோஸ் எல்லாமே சேர்ந்து, குளுக்கோஸ் மூலக்கூறுகள்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் சேர்ந்து வந்து கிளைக்கோஜனாக மாறும். ஓகேவா? கிளைக்கோஜனாக வந்து கன்வெர்ட் ஆகும். தெரியும்ல குளுக்கோஸ், கிளைக்கோஜன். ஸோ வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும், மறக்கவும் செய்யாது. OH CH2OH, இங்கே ஒரு HOH. இது வந்து ஒரு குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? இது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு. இந்த மாதிரி நிறைய மூலக்கூறுகள் இது வந்து குளுக்கோஸ். சரியாப்பா? இது வந்து குளுக்கோஸ். இந்த மாதிரி நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து கிளைக்கோஜனாக மாறும். பாருங்கள், HOH CH2OH. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் குளுக்கோஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் தான் குளுக்கோஸ். இந்த மாதிரி 2 குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சேரும். இங்கே ஒரு குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நீங்களும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, ஸோ தட் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா, இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது அந்த கான்செப்ட் மறக்கவே செய்யாது. சரியா? ஸோ இது வந்து ஒரு குளுக்கோஸாக இந்த மாதிரி நிறைய குளுக்கோஸ், இந்த மாதிரி நிறைய குளுக்கோஸ் அடுத்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து கிளைக்கோஜனாக மாறும். சரியா? இந்த ப்ராசஸ் தான் வளர் மாற்றங்கள். இதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தானே, கரெக்ட் தானே? வளர் மாற்றம். சரியா? நடக்கிற எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், வளர்சிதை மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வளர் மாற்றம். ஒரு சின்ன குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து இந்த மாதிரி நிறைய சேர்ந்து கிளைக்கோஜனாக மாறுது. இது வந்து வளர் மாற்றம். இந்த வளர் மாற்றம் நடக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும், ஆற்றல் வந்து தேவைப்படும். சரியா? ஆற்றல் தேவைப்படும்.
ஏடிபினா என்ன? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க, 10th நம்ம படிச்சிருப்போம் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லி. இந்த ஏடிபி எனர்ஜி வந்து இந்த வளர் மாற்றம் நடக்கும்போது தேவைப்படும். சரியா, இதுதான் வளர் மாற்றங்கள். அடுத்து அமினோ அமிலங்கள் சேர்ந்து புரதம் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த அமினோ அமிலங்கள் இதே மாதிரி குளுக்கோஸ் மாதிரி அமினோ அமிலங்கள் இருக்கும். இந்த அமினோ அமிலங்கள் எல்லாம் சேர்ந்து புரதங்கள், நொதிகள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அமினோ அமிலங்கள்லாம் சேர்ந்து புரதங்கள், நொதிகள்னா என்சைம்ஸ் அப்படி சொல்லுவோம்ல, அதான் நொதிகள் இந்த மாதிரி மாறும். சரியா, இது வந்து சின்ன மூலக்கூறுகள். இது எல்லாமே சேர்ந்து புரதங்கள், நொதிகள் இந்த மாதிரி பெரிய பெரிய மூலக்கூறுகளாக மாறும். இது சின்ன மூலக்கூறு, இது பெரிய மூலக்கூறு. ஓகேவா, இந்த மாதிரி மாறுறது தான் என்னது? வளர் மாற்றம். இந்த வளர் மாற்றம் அப்போ நம்மளுக்கு ஆற்றல் தேவைப்படும், ஏடிபி எனர்ஜி தேவைப்படும். இது வளர் மாற்றம். வளர் மாற்றம் புரிஞ்சுதா? அடுத்து சிதை மாற்றம். சிதைவு மாற்றம். சிதைவு மாற்றம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கிளைக்கோஜன் இருக்குல்ல, ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்குல்ல கிளைக்கோஜன், நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து கிளைக்கோஜன் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நம்ம பாடிக்கு வந்து குளுக்கோஸ் தேவைப்படும் போது கிளைக்கோஜன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச மாதிரி இந்த மாதிரி இருந்தது இல்லை, ஷார்ட்டாக வரைகிறேன், அதே மாதிரி இப்போ வரைய முடியாது. இது வந்து கிளைக்கோஜன் இந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து உடஞ்சி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உடஞ்சி ரியாக்ஷன் நடந்து இந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். சரியா, இதுதான் சிதைவு மாற்றம். இது வந்து பெரிய மூலக்கூறு என்ன ஆகுது? சின்ன மூலக்கூறாக கன்வெர்ட் ஆகுது. இதுதான் சிதைவு மாற்றம். இந்த சிதைவு மாற்றம் நடக்கும்போது வந்து ஆற்றல் வெளியிடப்படுகிறது, எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேவாப்பா, வெளியிடப்படுகிறது. அந்த ஏடிபி எனர்ஜி வந்து என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். இந்த சிதைவு மாற்றம் நடக்கும்போது ஏடிபி எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேவா, இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாதிரி. இந்த வளர்ச்சிதை மாற்றம் இருக்குல்ல, இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குளுக்கோஸ் மாலிகூல் சேர்ந்து கிளைக்கோஜனாக மாறுது. குளுக்கோஸ் தேவைப்படும் போது கிளைக்கோஜன் உடஞ்சி நம்மளுக்கு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போது சொல்கிறேன் உங்களுக்கு, குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறுது. குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறுது. குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறும்போது என்ன ஆகுது? இந்த ஏடிபி வந்து தேவைப்படுது. கரெக்டாக, ஏடிபி தேவைப்படுது, எனர்ஜி தேவைப்படுது, படிக்கிறது. நல்லா கவனிங்க, குளுக்கோஸ் சின்ன மூலக்கூறு, இது குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜன் மாதிரியான பெரிய மூலக்கூறாக மாறும்போது ஏடிபி வந்து இந்த எனர்ஜி தேவைப்படுது. அதே கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும்போது ஏடிபி ரிலீஸ் ஆகுது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், குளுக்கோஸ்க்கு யார் அப்போ எனர்ஜி கொடுப்பா? ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்கிற கிளைக்கோஜன் இருக்குல்ல, அது உடஞ்சி குளுக்கோஸாக மாறும்போது ஏடிபி ரிலீஸ் ஆகும். இந்த ஏடிபி இருக்குல்ல, இதை வந்து குளுக்கோஸ் யூஸ் பண்ணி கிளைக்கோஜனாக மாறும். இப்போ பாருங்கள், அப்போ இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் தானே, புரியுதாப்பா? ஸோ வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். வளர் மாற்றம் ப்ளஸ் சிதை மாற்றம் ரெண்டுமே சேர்ந்தது தான் வளர்ச்சிதை மாற்றம். ஓகேவா, உங்களுக்கு புரியுதுல வளர் மாற்றம்னா என்ன, சிதை மாற்றம்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுதுலப்பா? அவ்வளோதான், இதுதான் வளர்ச்சிதை மாற்றம். சரியா, இங்கே பாருங்கள், குளுக்கோஸ் மூலக்கூறு நீராகவும் CO2 ஆகவும் சிதைவுறுதல். சிதைவு மாற்றத்தில் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், குளுக்கோஸில் உங்களுக்கு எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்குது பாருங்கள், H2O எவ்வளோ இருக்குது தெரியுதா? H2O தானே, அங்கே பாருங்கள், H2O 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது. H2O தானே வாட்டர் மாலிகுல். ஸோ குளுக்கோஸ் மூலக்கூறு நீராகவும் CO2 ஆகவும் சிதைவுறுதல். புரியுதா? வளர் மாற்றம்னா என்ன, சிதை மாற்றம்னா என்னன்னு நல்லா புரிஞ்சிச்சா? இவைகளை தவிர இயக்கம், உணவூட்டம், சுவாசித்தல், கழிவு நீக்கம் போன்ற பல பொதுவான பண்புகளும் உயிரினங்களிலேயே காணப்படுகின்றன. ஸோ இதை தவிர்த்து உயிரினங்களில் வேறு என்னென்ன பொது பண்புகள், அதாவது நம்ம பார்த்ததே ஃபுல்லாக பொது பண்புகள் தானே. ஸோ இந்த வளர்சிதை மாற்றத்தை தவிர இயக்கம், மூமெண்ட் இருக்குல்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், மூமெண்ட், உணவூட்டம், சுவாசித்தல், கழிவு நீக்கம், இந்த மாதிரி நிறைய பொதுவான பண்புகள் வந்து உயிரினங்களுக்கு இடையில் நடக்குது அப்படின்றாங்க.
உயிரினங்களின் அமைப்பு முறையின் படிநிலைகள் அணுக்களிலிருந்து தொடங்கி உயிர்கோளத்தில் முடிவடைகிறது. ஒவ்வொரு படிநிலையும் தனித்திருக்கும் போது அவை வாழ தகுதியற்றதாகின்றன. மாறாக பல நிலைகள் ஒருங்கிணையும் போது அவை வாழ தகுதி உள்ளவை ஆகின்றன. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஒவ்வொன்றும் வந்து தனியாக இருக்கும்போது வாழ தகுதி அற்றது. ஆனால் இந்த எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்து வேலை செய்யும் போது தான் அது வந்து ஒரு உயிருள்ள பொருளாகவே கருதப்படுகிறது அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட நான் ஆரம்பத்தில் சொன்னேன், செல்கள் எல்லாம் சேர்ந்து திசுக்களாக மாறும், திசுக்கள் எல்லாமே சேர்ந்து உறுப்புகளாக மாறும் அப்படின்னு சொல்லி. இந்த செல்கள் அப்போ எப்படி வருது? ஒன்றும் இல்லை, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அணுக்கள், மூலக்கூறுகள், நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அணுக்கள் தான். அணுக்கள் சரியா, சின்ன சின்ன இந்த அணுக்கள் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னது, கண்ணுக்கே தெரியாது சரியா. அதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻10 மீட்டர். அதாவது 0க்கு பக்கத்தில் 9 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 போட்டால் இது சொல்லுங்கள் பார்ப்போம், இது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ சின்ன நம்பர், மீட்டர். 0.00001 மீட்டர் எவ்வளோ சின்ன நம்பர், கண்ணுக்கே தெரியாது சரியா. ஆட்டம்ஸோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கும், அப்போ கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து மூலக்கூறுகளாக மாறும். ஆட்டம்ஸ்னால் என்ன? இந்த கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மாதிரி இதுதான் வந்து ஆட்டம். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மூலக்கூறுகளாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அணுக்கள். இந்த சின்ன சைஸில் இருக்கிற அணுக்கள் வந்து எல்லாமே சேர்ந்து மூலக்கூறுகளாக மாறும். மூலக்கூறுகள். இந்த மூலக்கூறுகள் எல்லாமே சேர்ந்து நுண்ணுறுப்புகளாக மாறும். நுண்ணுறுப்புகள். அதாவது செல்லுக்குள்ளே சின்ன சின்ன நுண்ணுறுப்புகள் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, செல் பற்றி படிக்கும்போது, செல் அமைப்பு படிக்கும்போது நான் சொன்னேன், ஒரு சில ஆர்கானிசம் ப்ரோகேரியாட்டில் செல்லுக்குள்ளே எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஆனால் யூகேரியாட் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, யூகேரியாட்டில் வந்து சின்ன சின்ன அந்த உட்கரு, மைட்டோகாண்ட்ரியங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நுண்ணுறுப்புகள்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த நுண்ணுறுப்புகள் வந்து செல்லுக்குள்ளே இருக்கக்கூடியது சரியா. ஸோ மூலக்கூறுகள்லாம் சேர்ந்து நுண்ணுறுப்புகளாக மாறி இந்த நுண்ணுறுப்புகள் தான் என்ன ஆகும்? உயிருள்ள செல்களாக மாறும். ஓகேவாப்பா? உயிருள்ள செல்களாக மாறும். இந்த செல்கள் எல்லாமே சேர்ந்து திசுக்கள், அதுக்கப்புறம் உறுப்புகள், உறுப்பு மண்டலம், தனி உயிரினம், உயிரினத்தொகை, உயிரின குழுமம், சூழ்நிலை மண்டலம், உயிர்கோளம். ஸோ அணுக்களாக இருக்கும்போது அதுக்கு உயிரே இருக்காது. அணுக்களாவோ மூலக்கூறாவோ இல்லை நுண்ணுறுப்புகளாவோ இருக்கும்போது, இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 ஸ்டேஜ் இருக்கும்போது அதுக்கு உயிருள்ளதாக நம்ம எடுக்கவே முடியாது. அது எப்போ ஒரு செல்லாக மாறுதோ அப்போந்தான் அது ஒரு உயிருள்ள பொருளாகவே நம்மளால் கருத முடியும் சரியா. இந்த செல்கள்லாம் சேர்ந்து திசுக்களாக மாறும், உறுப்புகளாக மாறும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, அந்த உயிரினங்களின் அமைப்பு முறையின் படிநிலைகளில் அணுக்களில் இருந்து தொடங்கி உயிர்கோளத்தில் முடிவடைகிறது. ஒவ்வொரு படிநிலையும் தனித்திருக்கும் போது அவை வாழ தகுதியற்றதாகின்றன. இப்போ பாருங்க, வெறும் அணுக்கள் மட்டும் இருந்தால் அது உயிருள்ள பொருளா? இல்லை, அது ஒரு உயிரற்ற பொருள். அதே மாதிரி உயிருள்ள செல் இருக்குது, வெறும் செல் மட்டும் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அது உயிருள்ள பொருளை நம்ம கருத முடியுமா? முடியாது. அதே மாதிரி திசுக்கள் இருந்தால் உயிருள்ள பொருளாக கருத முடியுமா? முடியாது. எல்லாமே சேர்ந்து உறுப்புகளாக மாறணும், உறுப்புலேருந்து உறுப்பு மண்டலங்கள் வரணும், அப்புறம்தான் தனி உயிரினம். பார்த்தீங்களா, தனி உயிரினம் வந்தால் தான் உயிருள்ள பொருள்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு தனி உயிரினம், இப்போ ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கான் அப்படின்னா அவனால் வாழ முடியுமா? வாழ தகுதியற்றதாக இருக்குமா? இருக்காது. ஸோ நிறைய உயிரினத்தொகை இருக்கணும், அது எல்லாமே ஒரு குழுமத்தில் இருக்கணும். இந்த உயிரின குழுமம் எல்லாமே ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கணும். இந்த என்விரான்மெண்ட்டை சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம உயிரினங்களின் பொது பண்புகளை டீட்டெயிலாக பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நம்ம லைன் பை லைன் ரீட் பண்ணி டீச் பண்ணலாமா, இல்லை நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இப்போ வைரஸ்கள் இருக்குது அப்படின்னா அதை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடவா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ.